த ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் ஓப்பன்ஹைமரே வந்து 1965ல் அவர் சொந்த செலவில் $1000 செலவு பண்ணி அந்த டைமில் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் ஒருத்தங்களை வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வர வச்சு லெக்சர் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அவங்க தான் டாக்டர் டி.கே. ராதா. நம்ம இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த டாக்டர் டி.கே. ராதா வந்து ரொம்ப வறுமையான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட அவங்க வளரும் போது அவங்க வீட்டில் கரண்டே கிடையாது, கெரோசின் லேம்பில் படித்து வந்த ஒருத்தங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாகவே ஸ்கூல் அண்ட் காலேஜ் த்ரூ அவுட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் 100%. அண்ட் அவங்களோட ஓன் எஃபர்ட் மூலமாகவே நிறைய ரிசர்ச் எல்லாம் எழுதி ஓப்பன்ஹைமரையே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஓப்பன்ஹைமர் 1965ல் அவங்களுக்கான ஃபினான்ஷியல் எய்ட் எல்லாமே கொடுத்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு வர வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க அங்கே போய் அங்கேயே நிறைய ரிசர்ச் எல்லாம் எழுதி வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நம்மள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் யாருமே இவங்களை பற்றிலாம் ரொம்ப பேசுறதே கிடையாது. அண்ட் இவங்க வந்து ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்த யாரோ ஒரு ஆள் ரொம்ப நாள் முன்னாடி வாழ்ந்தவங்களாம் கிடையாது. ஷீ ஸ்டில் அலைவ். அவங்க உயிரோட இருக்காங்க. கனடாவில் வந்து அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து ஓப்பன்ஹைமர் மூவியை 3 வாட்டி பார்த்துட்டு நான் ஓப்பன்ஹைமர் கூட பேசின கான்வர்சேஷன்லாம் கூட எப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், இது எப்படி நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக மீடியாவில் சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த பார்த்து நோக்கி போவாங்க. அதர் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டான செலிபிரிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதை விட இவங்களை ப்ரொமோட் பண்ணுறது மச் மோர் ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஏஎன்எஸ் சேனலுக்கு மறக்காமல் ஒரு ஃபாலோ போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.